பெரிய பாடகராயிட்டேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். வேலூர் தொகுதியில் கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் நின்று தாம் தோற்றதற்கு மூல காரணமாக இருந்தவர் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர்தான் என பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த தேர்தலில் தனக்காக உழைத்த அதிமுக தொண்டர்களுக்கு தாம் கடமைப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் தனது மாப்பிள்ளை கதிர் ஆனந்த் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுகவுடன் கைகோர்த்து அந்த பெரிய மனிதர் உள்ளடி வேலைகள் பார்த்ததாகவும் ஏசி சண்முகம் கூறினார். 2019 முதலமைச்சராக இருந்த எடப்பாடியாரை கூப்பிட்டு ரெட்டையில நின்றது, நீங்கள் எம்எல்ஏ ஆனதும் ரெட்டையில தான், எம்பி ஆனதும் ரெட்டையில தான், அதனால நீங்க ரெட்டையில நின்று எம்பி ஆகி அமைச்சர் ஆகணும்னு சொன்னார். அவர் பெருந்தன்மையோடு ரெட்டையிலை கொடுத்தாரு. ஓபிஎஸ் பெருந்தன்மையோடு ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. எல்லா 6 தொகுதிகளில் அதிமுக மக்களுக்கு, நிர்வாகிகளுக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டதற்கு கடுமையாக உழைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் நான் ஜெயித்தால் மந்திரியாகவே, கேபினட் மந்திரியாகவே என்பதற்காக என்னை தோல்வியிருக்கிறேன் என்று திட்டமிட்டு போட்டிருக்கிறார். எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்னை தோற்கடிச்ச, ஆனா மக்களா தோற்கடிச்சாங்கல்ல. ரெட்டையிலே 23,000 ஓட்டு பதிச்சு அடுத்த தோக்கமல்ல ஜெயிக்கிறார். 6,000 ஓட்டுல ஒரு நல்லவர் 46 ஓட்டு. இதற்கு காரணம் யார்? ஒரே கோலார்பேட்டைக்காரனா என் துறைகளோடு கை கோர்த்து கொண்டு என்னை தோற்கடித்தார். அதிமுக வரலாற்றில், ஒரு அதிமுக வரலாற்றில் ஒரு ரெட்டை இலை சின்னத்துக்கு எதிராக ஒரு பணி செய்யாத சொன்னால் இந்த கோலார்பேட்டையில் இருக்கிறோம்.